வாழ்க்கைனா பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும். பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை வாழ்க்கை அல்ல. நான் உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு, அதை சமாளிக்கிறதுக்கு தானே தெரிஞ்சுக்கணுமே தவிர அதை விட்டு தப்பிச்சுக்கு ஓடுறதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது. இருக்கிற இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போயிட்டா பிரச்சனை தீருங்கிறது ஒரு மூட நம்பிக்கை, முட்டாள்தனம். அப்போ பிரச்சனையை எப்படி சமாளிக்கணும்னு இருக்குது. அது தெரியாதனால தான் பல பேர் தன்னை ஏமாத்திக்கிறாங்க, தன்னை வருத்திக்கிறாங்க, தன்னைத்தானே மாய்த்து கொள்கிறாங்க. அப்போ பிரச்சனை எப்படி திங்க் பண்ணுறாங்கன்னா, என்னோட பிரச்சனை மற்றவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சா அவமானம். இது வரைக்கும் என்னை எப்படியெல்லாம் திங்க் பண்ணி வச்சுருந்தாங்க, இப்போ போய் நான் இப்படி காமிச்சிட்டா என்னை பற்றி ஊர் என்ன பேசும், என் குடும்பத்தை பற்றி என்ன பேசும் அப்படின்னு சொல்லி மற்றவங்களுக்கு திங்க் பண்ணிவிட்டு உங்களோட பிரச்சனையை நீங்கள் தீர்க்கறதுக்கு பதிலாக உங்களை நீங்கள் ஏமாற்றிக்கிட்டு ஒரு போலியான வாழ்க்கை வாழ வேண்டிய சூழலுக்கு தள்ளி விட்டுருது. அப்போ பிரச்சனைக்கு தீர்வு முறைதான் வேணும். அதை சரியான நிபுணர்களை அணுகி எப்படி அதை எதிர்கொள்வது, அந்த சூழலை எப்படி சமாளிப்பதுன்னு கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியும். அடுத்த ஜென்ரேஷனுக்கு இது போன்ற பிரச்சனைகளை வராமல் நல்ல சிந்தனை எண்ணத்தை உருவாக்க முடியும். அதற்கான வாழ்வியலுக்கான ஒரு நிறுவனம் தான் எம்எஸ்கே மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பியில் எம்எஸ்கே மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் கொடுத்து கொண்டு வருகின்றோம். தொடர்ந்து நீங்கள் பிரச்சனைக்குள்ளேயே ட்ராவல் பண்ணுறப்ப உங்களால் அது சமாளிக்க முடியாத சூழல் வர்றப்ப நீங்கள் எதிர்கொள்கிறது பார்த்தீங்கன்னா தொடர் தலைவலி, தூக்கமின்மை, சமூகத்தை விட்டு விலகி இருக்கிறது. அதாவது குடும்ப நபர்களை கூட ஒதுக்கி வச்சுட்டு யார் பேசினாலும் எடுத்தெறிஞ்சு பேசுவது, கோபப்படுவது, டென்ஷன் ஆகிக்கிறது, எப்பவுமே பதட்ட நிலையில் இருக்கிறது, ஏன் எனக்கு மட்டும் இப்படின்னு சொல்லி இயற்கையின் மீதும் நம்பிக்கை சார்ந்தது மீதும் குடும்பத்தின் மீதும் அதிக வெறுப்புகளை காமிச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறது. இதெல்லாம் தீர்வு முறை அல்ல. தீர்வு முறை வேணும்னா உங்களை நீங்கள் புதுப்பிக்க வேண்டும். பழைய எண்ணம் சிந்தனை செயலை மறுசீரமைத்து புதிய எண்ணம் சிந்தனை செயலை உருவாக்க தான் நாங்கள் உங்களுக்கு உதவி புரிகின்றோம். எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் எம்எஸ்கே மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் நம்பிக்கையையும் மூட நம்பிக்கையையும் முடக்கும் நம்பிக்கையையும் நம்பும் அறிவியலை நம்புவதில்லை. நம்ம மனசானது எப்போ பார்த்தாலுமே எது ஈஸியாக இருக்குதோ, எது மிகவும் மிகவும் சுலபமாக இருக்குதோ அதை எடுத்துக்கும். ரிஸ்க் எடுத்து செய்கிறத எடுத்துக்காது. அதனால தான் மூட நம்பிக்கைன்னு சொல்கிறக்கூடிய முடக்கும் நம்பிக்கைக்குள்ளே போய் சிக்கிக்குது. அறிவியல் சார்ந்த, சிந்தனை சார்ந்த, எண்ணம் சார்ந்த செயல்பாட்டுக்கு வர மறுக்குது. இது இப்படியே விட்டால் என்ன ஆகுனா, உங்களோட வாழ்க்கையில் வளர்ச்சிங்கிறது இருக்காது. உங்களுடன் இருப்பவர்களை பாருங்கள், அவர்கள் செயல்படும் திறனும் இந்த நம்பிக்கை சார்ந்து செயல்படும் நபர்களையும் பார்த்தால் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். நம்பிக்கை சார்ந்தவங்க எப்பவுமே உன்னை நம்பிக்கிட்டு கிடைக்கும்னு சொல்லி உட்கார்ந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் செஞ்சாதான் கிடைக்கும்ன்ட்டு ஒரு 500 ரூபாய் சம்பளத்துக்கும் கூட போக தயாராக இருப்பாங்க. அவங்க தான் ஒரு காலகட்டத்தில் நிம்மதியாக இருக்கிறாங்க, மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. உங்களோட எண்ணம், சிந்தனை, செயல் நம்பிக்கை சார்ந்து போகுதா, செயல்படுத்துறதுக்கு என்னைக்கு நீங்கள் உருவாக்குறீங்களோ அன்னைக்கு தான் உங்களுக்கு மன நிறைவு கிடைக்கும். அப்போ அதில் வரக்கூடிய தடைகளை கண்டறிந்து நீங்கள் முறைப்படுத்தி செயல்படுத்தும் போது நீங்களும் சாதனையாளர்கள் தான். இந்த நம்பிக்கை சார்ந்தவங்களோட செயல்பாடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, புதுசு எதுவுமே எடுத்துக்க மாட்டாங்க, ஏற்றுக்கவும் மாட்டாங்க. புதுசு சொல்கிறவங்கள ஒதுக்கி வச்சுருவாங்க. இவங்கெல்லாம் மோசம், தப்பாக சொல்கிறாங்கன்னு சொல்லி விலகி போயிடுவாங்க. இப்போது உதாரணத்துக்கு அந்த காலத்தில் அடுப்பு விறகு தான் இருந்தது. இந்த கேஸ்னு ஒன்று வந்தோடனே இந்த கேஸ் எல்லாம் பயன்படுத்தினா தீ பிடிச்சிரோ, விபரீதமாயிரோ அப்படின்னு சொல்லி அந்த புது டெக்னாலஜிக்கு வரமாட்டாங்க. இன்றைக்கி இந்த ஜென்ரேஷனில் இந்த ஏஐ உலகத்துலேயும் கூட லட்சக்கணக்கான பேர் அப்படி இருக்காங்க. அப்போது யார்கிட்ட அறிவு வேலை செய்யுது? நம்பிக்கை சார்ந்தவங்களா இல்லை வளர்ச்சி சார்ந்து தேடுறவங்களா? அறிவியலை நம்பினால் நீங்கள் வளர்ச்சி அடைய முடியும். அறிவியலை நம்பிக்கொண்டிருந்தால் வளர்ச்சி அடைய முடியாது. அந்த அறிவியலை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செயல்முறைப்படுத்த வேண்டும். புதிய தகவல், புதிய எண்ணம், புதிய சிந்தனை இருந்தால் நீங்களும் சாதனையாளர்கள் தான். அது உங்களுடைய எண்ணம், சிந்தனை, செயலில் உள்ளது.
அந்த செயல்முறையை உங்களுடைய வளர்ச்சிக்கும் உங்களுடனுடன் இருப்பவர்களுடைய வளர்ச்சிக்கும் இந்த சமூகத்தின் வளர்ச்சிக்கும் பயனுடையதாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சாதனையாளராக உருமாற முடியும். அதற்கான வாழ்வியலுக்கான வழிகாட்டுதல் தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் எம்எஸ்கே மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் கொடுத்து கொண்டு வருகின்றோம்.